வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ தான். இந்த ஹெச்டிஆர்எஸ் பாக்ஸில் நம்ம ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரிமோட்டு ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம வயர் கனெக்ஷன் வெளியே எடுத்து தான் நம்ம அதில் கனெக்ஷன் பண்ணணும். இந்த பாக்ஸில் எப்படி நம்ம வயர் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்து சன்ப்ளஸ்ஸு ஹெச்டிஆர்எஸ் பாக்ஸு. இது ஐசி வந்து டிடிஎஸ் ஐசி போட்டிருக்கோம். இந்த பாக்ஸில் நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நம்ம ஆக்சிஜன் போட்டு கொடுக்கணும். ப்ளஸ் இந்த இன்புட்டு சுவிட்ச் கனெக்ஷனை நம்ம வயர் எடுக்கணும். ப்ளஸ் வோல்ட் லைன் எடுக்கணும். பிறகு 5.1 அனலாக் அவுட்டு எடுக்கணும். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5.1 அனலாக் அவுட்டு எடுக்கிறதுக்காக நான் ஒரு 7 ஒயர் எடுத்திருக்கேன். 5.1 அவுட்டுக்கு மொத்தம் 6 ஒயரும், அது இல்லாமல் கிரவுண்டுக்கு ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். மொத்தம் 7 ஒயர் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு 5 வோல்ட்டு கிரவுண்டு கொடுக்குறதுக்காக அதில் கருப்பு சேப்பு 2 ஒயர் தனியாக எடுத்திருக்கேன். இது ஆக்சி இன்புட் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீல்டு ஒயரு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இது கிரவுண்டு, இது லெஃப்ட் ரைட்டு இன்னு. இது நம்ம இதில் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெச்டிஆர்எஸ் பாக்ஸை பொறுத்தளவுக்கு இதான் அவுட்புட்டு. நம்ம தெரியும் உங்களுக்கு. இதில் நம்ம பேக் பேனலில் பார்த்திங்கன்னா என்ன அவுட்புட்னு எழுதியிருப்பாங்க. அதை கரெக்டாக நம்ம அதுபடி ஆர்டர் படி எடுக்கணும். இந்த கலர் கோடு பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் அதுபடி நம்ம லைன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு, சென்ட்ரு, அடுத்து சப்பூப்பர், அதுபடி நம்ம லைன் எடுக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு வந்து ஒயிட்டு. இதை வந்து இந்த இடத்துல நம்ம உள்ளே விட்டு இந்த பின்னு இருக்கு பாருங்கள், இதான் அவுட்டு. அதில் நம்ம ஸ்டார்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட் லெஃப்ட் எடுத்திருக்கேன். 7 ஒயரும் இந்த இடத்துல கரெக்டாக உள்ள சரிக்கலாம். மொத்தம் ஏற்கனவே ஒரு ஒயரு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அது இல்லாமல் 6 ஒயர் உள்ளே எடுத்து விட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் ரைட்டு கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ரைட் வந்து சிகப்பு, ஃப்ரண்ட் ரைட் எடுத்திருக்கேன். அடுத்து சரௌண்ட் லெஃப்ட்டு, இதே ஆடியோ ரிசல்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஆல்ட்ரேஷன் தேவைப்படாது. இது சரௌண்ட் லெஃப்ட்டு எடுத்தாச்சு. சரௌண்ட் ரைட்டு கிரே வேறு எடுத்துக்கலாம். அடுத்து சென்டருக்கு வந்து பச்சை, சென்டருக்கு வந்து பச்சை. அந்த பச்சை லைனை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து சபூபர் லாஸ்ட்டு. சப்பூப்பர் அவுட்டு எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது கிரவுண்டு மட்டும் தான். கிரவுண்டு எப்பவுமே காமனில் எடுத்துக்கலாம். கிரவுண்டு ஒயரை பொறுத்தளவுக்கு இது பூராமே கிரவுண்டு தான். நம்ம இந்த கிரவுண்டை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். இந்த கோயக்சல் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இது கிரவுண்டு தான். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிரவுண்டு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாடியிலேருந்தே எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்ட் ஒயரை இந்த இடத்துல இணைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 6 சேனல் அவுட்டு ப்ளஸ் கிரவுண்டு எடுத்துக்கிட்டாச்சு இதில். இப்போ அடுத்து இந்த ஆக்சிஜன் புட்டு லைன் கொடுக்கணும். இந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த 5 வோல்ட் லைன் கொடுக்கணும். 5 வோல்ட் லைன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிரவுண்டு, இது 5 வோல்ட்டு. ஃபஸ்ட்டு கிரவுண்டு லைனை கொடுத்துக்கலாம். அடுத்து 5 வோல்ட்டு இன்னு லைனை கொடுத்துக்கலாம். இப்போ 5 வோல்ட் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த இன்புட் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ அதுக்கு 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரை நம்ம இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதில் இந்த டாப்பில் கொடுக்கணும்.
டாப்பில் அந்த சுவிட்ச் லைனாக கொடுக்கணும். இது வந்து மேனுவல் ஆம்பிளிஃபையருக்கு இந்த மாதிரி நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் எடுக்கணும். நான் கூட ஃப்ரண்ட்டில் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான் இன்புட் செலக்டர். இதை மாற்ற தான் ஆப்டிக்கல் கோய்சல் இந்த மாதிரி சோர்ஸும் மாறும். இப்போ சுவிட்ச் கனெக்ஷனுக்கு எடுத்து விட்டாச்சு. 5 வோல்ட் கிரவுண்ட் எடுத்து விட்டாச்சு. 5.1 அவுட் எடுத்து விட்டாச்சு. அடுத்து இது ஆக்ஸ் இன்புட் லைன் மட்டும் எடுக்கணும். அதுக்கு ஒரு சீல் வயர் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஆக்ஸ் இன்புட்டு இதான். இதில் மேலே வந்து கிரவுண்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு இன்புட்டு. அப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆக்ஸ் இன்புட் கொடுக்குறேன். அடுத்து ரைட் ஆக்ஸ் இன்புட் கொடுக்குறேன். இதை டாப்பில் பற்ற வைக்கிறேன் பாருங்க. இதுதான் கிரவுண்டு. பற்ற வச்சுட்டு இதுக்கு மறக்காமல் ஒரு சின்ன ஸ்லீவ் ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா இப்படி எதுலேயும் ஷார்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக. அவ்வளோதான். இப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ லைன் எல்லாமே எடுத்துட்டாச்சு. 5 வோல்ட்டு சுவிட்சு, ஆக்ஸ் இன்புட்டு, அடுத்து 5.1 அனலாக் அவுட்புட் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணும்போது இந்த பின்னாடி பேனில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது வந்து சும்மா அறத்தை வச்சு தேய்ச்சாவே இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இது வச்சு தேய்ச்சிங்கன்னாவே இந்த மாதிரி காடி விழுந்துடும். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த போர்டை இந்த காடியில் உள்ளே சொருக்கலாம். அவ்வளோதான். சொருகிட்டு இந்த பேக் சைடு அதே மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுக்குங்க. இந்த 5.1 விட்டு அடுத்த கொலுசில் விட்டுருங்க. எடுத்துட்டாச்சு. இந்த 5 வோல்ட்டு அதே மாதிரி இந்த சுவிட்ச் லைனு எல்லாமே இந்த கீழே உள்ள காடியில் எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ லைன் எடுத்துட்டாச்சு. இது 5.1, இது ஆக்ஸு, இது சுவிட்ச் லைனு, இது 5 வோல்ட் லைனு. அவ்வளோதான். எடுத்து விட்டு இதை ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுங்க 2 சைடும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பண்ணல எப்பயும் போல் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கேபினெட்டில் ஃபிட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ கொஞ்சம் நீளமான ஸ்க்ரூ போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஹெச்டி ஆடியரஸ் பாக்ஸுக்கு லைன் எடுத்து விடணும். 5.1 ஆக்ஸு அதே மாதிரி 5 வோல்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து விடணும். இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கனெக்ஷன் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் அசம்பிளி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்து நீங்கள் செஞ்சுக்கங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.